ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹாப்பி லைஃப் குக்கிங். இன்றைக்கி நாம் குதிரைவாலி அரிசியை வச்சு ஒரு பிரியாணி உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த அரிசியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அது என்னென்னு லைனாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அந்த குக்கர் நல்லா ஹீட் ஆனோடனே அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் பட்டை, கிராம்பு, இலை, கொஞ்சமாக முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நான் 1 கிளாஸ் குதிரைவாலி அரிசி எடுத்திருக்கேங்க. அது நல்லா கழுவி 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். அந்த அரிசியை ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து ஒரு தக்காளி ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நம்ம டெய்லியுமே இந்த மாதிரி சிறுதானியங்களில் நம்ம டெய்லி ரொட்டீனில் நம்ம எடுத்துக்கணுங்க. அவ்வளோ சத்து இருக்குங்க சிறுதானியங்களில். நல்லா இது வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்திக்கலாங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் 1 கப் சோயாவை சுடுதண்ணியில் நல்லா போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதையே இப்போ நம்ம சேர்த்திக்கலாம். உங்களுக்கு சோயா தான் சேர்த்திக்கணுன்னு இல்லை, எந்த வெஜிடபிள் வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மசால் பொடி சேர்க்க ஆரம்பிச்சுக்கலாங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா பவுடர், இது வீட்டிலே அரைச்ச பிரியாணி மசாலா பவுடருங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் தயிர் விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்று சேர வர நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பிரியாணி மசாலா பவுடரோட வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் தரேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. குதிரைவாலி அரிசியை நான் 1 கப் எடுத்திருக்கேன். அது நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேங்க. அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அரிசிக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி, இதுதாங்க ரேஷியோ. இந்த ரேஷியோவில் நான் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் உப்பு தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. 2 விசில் வர வரைக்கும் நம்ம இதை வேக வைக்கலாம். மிதமான சூட்டில் 2 விசில் வரட்டுங்க. இப்போ 2 விசில் ப்ரெஷரெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட குதிரைவாலி பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. வாசனையே ரொம்ப நல்லா இருக்குது. செய்கிறது ரொம்ப சிம்பிள் தாங்க. ஆனால் இதில் இருக்கிற சத்து நிறையவே இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஃபைபர் சத்து, அயன் சத்து, ப்ரோட்டீன் சத்து எல்லாமே நிறைய இருக்குங்க இந்த குதிரைவாலியில். குதிரைவாலின்னு இல்லைங்க, நிறைய மில்லட்ஸ் இருக்குங்க இல்லையா, அதில் எல்லாமே டெய்லியும் 3 வேளை சாப்பாட்டில் 1 வேளையாச்சும் நம்ம எடுத்துக்கணுங்க. மெயினாக இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு இப்போ இருந்தே நம்ம கொடுக்க ஆரம்பித்தாதான் அவங்களோட ஃப்யூச்சரும் நல்லாயிருக்கும், அவங்களோட பாடி ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்குங்க. ஏன்னா இப்போ இருக்கிற பேண்டமிக் சிச்சுவேஷனில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபுட்டெல்லாம் அவங்களுக்கு டெய்லி ரொட்டீனில் நம்ம கொடுக்கணுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்து உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேங்க. அதுவரை நன்றி, வணக்கம், டேக் கேர், பி ஹாப்பி, ஃபீல் ஹாப்பி, பாய்.